ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா சென்டம் சேலஞ்சுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வெறும் 3 கொஷின்ஸ் தான். ஸோ மினிமமாக படித்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த கொஷின்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து 3 மார்க்ஸ் மட்டும் சரிங்களா, அதனால் ஒரு 2 கொஷின் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுவும் சாப்டர் 2 தான். ஏன் வந்து ஒரு 2 நாளாக சாப்டர் 2வே சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நமக்கு வந்து சாப்டர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் பாட்னியாக இருந்தாலும் சரி, சுவாலஜியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சுவாலஜியில் சாப்டர் 4, 5, 6 இதுலேயே நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், 2லேருந்து 6 வரைக்குமே. அதனால் இந்த சாப்டர்ஸை நல்லா படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் 2 நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். அந்த 4வது ஒரு 5 மார்க்ஸ் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 11, 12 இந்த சாப்டர்ஸில் கேட்பாங்க சரிங்களா, அதனால் பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி இந்த சீம்பால் என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம் படிச்சிருங்க. கொலாஸ்ட்ரம் அண்டு சிக்னிவென்ஸு, அதுக்கடுத்து முதிர்ந்த விந்தணுவின் படம். ஸோ படம் வரைந்து பாகங்கள் குறி அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்ஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஒரு சில டைம் வந்து படம் கொடுத்துட்டு பார்ட்ஸ் லாஸ்ட் டைம்லாம் அப்படி கேட்டாங்க. அதுக்கடுத்து ட்ரா லேபிள்டு ஸ்கெட்ச் ஸ்பெர்மட்டோசோன் அது பார்த்துங்க. அதுக்கடுத்து விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், வாட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் 7. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துருங்க. அதே வந்து பயோ பாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி சரிங்களா, நம்ம 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பயாலஜி சொல்லிட்டு பியூர் சயின்ஸ் சொல்லுன்னு பார்க்காதீங்க. கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் புத்தகத்தில் கொஷின் சொல்லி தான் சொல்கிறோம் சரிங்களா, அதனால் கொஷின் நம்பர் பியூ சயின்ஸு கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அது வந்து கொஷினை பார்த்து வச்சுங்க. மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள். ஸோ மெண்டலை பற்றி நிறைய கொஷின் இருக்குது. அவர் ஏன் பட்டாணி தவத்தை சூஸ் பண்ணார், அவர் எப்படி சக்ஸஸ் பண்ணார், அவருடைய சோதனைகள் என்னென்ன செஞ்சுருக்காரு, அவருடைய விதிகள் என்ன. ஸோ இந்த மாதிரி 4 கேள்வி இருக்குது. இதில் வெற்றிக்கான காரணங்கள் ரொம்ப முக்கியம். மெண்டல் சக்ஸஸ் ப்ரீடிங் அச்சீவ்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் ஏன் பட்டாணி செடியை செலக்ட் பண்ணார் அப்படிங்கிற கொஷினை இதுக்கு வந்து எழுதி வச்சிடுறாங்க சரிங்களா. வெற்றிக்கான காரணங்கள் வேறு, ஏன் பட்டாணி செடியை சூஸ் பண்ணாங்கிறது வேறு சரிங்களா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியற்ற தொடர்ச்சியான வேறுபாடு, கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூ வேரியேஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் கம்ப்ளீட்டட் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு நியூவான கொஷின்ஸ் நியூ சாப்டர்ஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.